ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 8.7 ஐந்தாவது கணக்கு v of x, y equal to log x square plus y square divided by x plus y எனில் x dou v by dou x plus y into dou v by dou y equal to 1 என நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா? ஆனால் இது முதல்ல சமப்படுத்தான சார்பா அப்படின்னு செக் பண்ணலாங்களா? இந்த விங்கிற சார்பு சமப்படுத்தான சார்பு இல்லை. ஏன்னா இது வந்து லாக் வந்திருக்கு. லாக்னா இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸு ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிடுவோம்? லேம்டா எக்ஸு லேம்டா ஒய்ன்னு பிரதியிடுவோங்களா? எக்ஸு ஒய்க்கு பதிலாக லேம்டா எக்ஸு லேம்டா ஒய்னா என்ன வரும்? லேம்டா ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை லேம்டா எக்ஸ் ப்ளஸ் லேம்டா ஒய்யுங்களா? இதிலேருந்து லாகு லேம்டா ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு டிவைடட் பை இங்கே இதிலேருந்து லேம்டா வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும் இருக்கும். ரெண்டு கேன்சல் ஆனால் இங்கே லேம்டா பவர் 1ன்னு வந்துடுதுங்களா? அப்போது லாகு லேம்டா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது நமக்கு வந்து எப்படி வரணும்? பி இன்ட்டு அந்த சார்பே வரணும். அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிற சார்பு வரணும். ஆனால் நமக்கு வந்து எப்படி வருது? இந்த பி வந்து லாகுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. ஏன்னா இந்த லேம்டா பவர் 1 இருக்குது இல்லைங்களா? இது வந்து லாகுக்குள்ளேயே இருக்கிறதுனால இது வந்து லாகுலேருந்து வெளியே எடுக்க முடியாது. அதனால் இது வந்து நாட் என்னது சமப்படுத்தான சார்பு. இது சமப்படுத்தான சார்பு அல்ல. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து எங்கே இருக்குது? லாகுக்குள்ளேயே இருக்குது. வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த லாகு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? அந்த சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஆனால் இது லாகுக்குள்ளேயே லேம்டாக்கிறதுனால இது வந்து என்னது சமப்படுத்தான சார்பு அல்ல. அப்போது என்ன பண்ணலாம்? நம்ம இந்த லாகை நம்ம கேன்சல் பண்ணணும். இந்த லாகு தான் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போது என்ன பண்ணலாம்? இந்த விங்கிற சார்புங்களா அது வந்து லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? அப்போது லாகை கேன்சல் பண்ணுறதுக்கான பவர் எதுக்கு இருக்குது? ஈக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? ஈக்கு லாகு கேன்சல் பண்ணுற பவர் இருக்குது. அது வந்து என்னவாகும்? இந்த சைடு இருக்குது இல்லைங்களா? அதோட இந்த லாகுக்கு அடிமானமாக இருக்கிற இந்த லாக் கேன்சல் ஆகிட்டு இங்கே என்ன வரும்? விக்கு அடிமானமாக மாறிடும். ஓகேங்களா? விக்கு அடிமானமாக மாறி இது எப்படி வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு மாறிடும். ஓகேங்களா? ஒரு ஃபார்முலா இருக்குது. லாகு அதாவது அடிமானம் பி ஏ அது வந்து ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதலான்னா ஏ ஈக்குவல் டு இந்த அடிமானம் பி வந்து இந்த எக்ஸுக்கு அடிமானமாக மாறிடும். ஓகேங்களா? அந்த எக்ஸோடுக்கு அடிமானமாக மாறிடும். அப்போ இந்த லாகோட வந்து என்ன ஆகும்? இந்த விக்கு அடிமானமாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம கணக்கை சால்வ் பண்ணணும். இது வந்து இதோட மதிப்பு என்ன? நமக்கு இதோட மதிப்பு v ஆஃப் எக்ஸ் ஒய். ஓகேங்களா? v ஆஃப் எக்ஸ் ஒய் இதுதான் இப்போ நமக்கு v ஆஃப் எக்ஸ் ஒய். ஏன்னா இந்த லாகு கேன்சல் பண்ணி நம்ம எழுதியாச்சு. இந்த வியை வந்து இ பவர் வின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ v ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிற சார்புனா இது இ பவர் வியும் இந்த v ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு ஈக்குவல் தான். ஓகேங்களா? இப்போது இ பவர் வி ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? நம்ம எக்ஸு ஒய்க்கு பதிலாக லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய்ன்னு எழுதலாங்களா? அப்போ லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு லேம்டா ஒய்ன்னு எழுதலாங்களா? லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே எப்படி எழுதலாம்? லேம்டா எக்ஸ் ப்ளஸ் லேம்டா ஒய்யே. ஓகேங்களா? அடுத்து இதுலேருந்து லேம்டா ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இதுலேருந்து லேம்டா காமனாக வெளியே எடுத்தோமா எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? இப்போது இது பவர் 1 இருக்குங்களா? ஒரு லேம்டா கேன்சல் ஆகிடும். அப்போது ரிமைனிங் என்ன இருக்கும்? லேம்டா பவர் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்களா? இது வந்து எப்படி எழுதலாம்? நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நம்ம என்னென்னு எழுதணும்? இந்த சார்பு. இப்போ லேம்டா பவர் 1 இன்ட்டு இந்த சார்பு வந்து நம்மளுக்கு விங்கிற சார்பே வந்துருச்சிங்களா? v ஆஃப் எக்ஸ் ஒய் அல்லது என்னது இ பவர் வின்னு எழுதலாங்களா? இப்போது இது வந்து என்னது? இந்த v ஆனது நமக்கு எப்படி இருக்கும்? இந்த v ஆனது அதாவது
படி 1 உடைய சமப்படுத்தான சார்பு ஆகும். ஓகேங்களா? இப்போது சமப்படுத்தான சார்பாக வந்துருச்சு. இனிமேல் நம்ம என்னது ஆயிலர்ஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆயிலர்ஸ் தேற்றம் என்ன? எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸுங்களா, டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்னது என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு பி இன்ட்டு அந்த ஃபங்க்ஷன் வருங்களா, அப்போ பியோட மதிப்பு இங்கே என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. அப்போது 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த விக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கணும்? அதாவது வியை வந்து எக்ஸை பொறுத்து வகைன்னுங்களா, அந்த விக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கணும்? விங்கிற ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவலு? இ பவர் விக்கு ஈக்குவலுங்களா. அப்போது எக்ஸ் இன்ட்டு டோ விக்கு பதிலாக என்ன எழுதணும்? இ பவர் வி டிவைடட் பை டோ எக்ஸ். ஏன்னா அந்த இ பவர் வியில் தான் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? அப்போது ப்ளஸ் ஒய் இன்ட்டு எப்படி எழுதணும்? டோ இன்ட்டு விக்கு பதிலாக இ பவர் வி டிவைடட் பை டோ ஒய். ஓகேங்களா? ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே பியோட மதிப்பு 1, இந்த லேம்டாவோட பவரில் என்னாக்குதோ அதுதான் பி. பியோட மதிப்பு 1, இந்த விங்களா, அந்த விக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? இ பவர் வி. ஓகேங்களா? விக்கு பதிலாக நம்ம இ பவர் வின்னு எல்லாத்துலேயும் பிரதியிட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு இந்த இ பவர் வியை எக்ஸை பொறுத்து வகைன்னுங்களா, இந்த இ பவர் வியில் எக்ஸும் இருக்கும் ஒய் இருக்குது. ஏன்னா எக்ஸ் இல்லைன்னு நினச்சக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? இ பவர் விங்கிறது எது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்களா, இந்த சார்பு. அப்போது இ பவர் வியை வகையிட்டா எக்ஸை பொறுத்து இ பவர் விஏ தான். ஓகேங்களா? அடுத்து எக்ஸ் அந்த வியை எக்ஸை பொறுத்து வகையிட்டோமே என்ன வரும்? டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் அடுத்தது ஒய் இன்ட்டு இ பவர் வியை ஒய்யை பொறுத்து வகையிட்டா இ பவர் விஏ தான். எகெயின் இந்த வியை வந்து ஒய்யை பொறுத்து வகையிட்டா டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு இவிங்களா. ஓகே, அடுத்தது இதுலேருந்து எது எதெல்லாம் காமனாக வெளியே எடுத்துக்கலாம்? இ பவர் வியை காமனாக வெளியே எடுக்கலாங்களா? இ பவர் வியை காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய். ஏன்னா இந்த இ பவர் வியும் இந்த இ பவர் வியும் காமனாக வெளியே எடுத்தாச்சு. ஈக்குவல் டு என்ன வரும்? இ பவர் விங்களா. இப்போது எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே இ பவர் வி இருக்குது. இந்த பெருக்கல்ல இருக்கிற இ பவர் வி சமக்குறிக்குந்தாண்டு வரும்போது வகுத்தெல்லாம் மாறிடுங்களா. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1ன்னு வருங்களா. அப்போது நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய்யோட மதிப்பு 1ன்னு நிரூபிக்க சொன்னாங்க. ஓகேங்களா? பார்க்கலாங்களா? எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய்யோட மதிப்பு 1 அப்படின்னு நிறுவியாச்சு. ஓகேங்களா? therefore நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.